I freely gave. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கீழே 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்தே நம்ம படிக்கலாம். நிறுத்துற இடத்துல நிறுத்தலாம், கடந்து சொல்வோம். When Jesus came into the region of Caesarea Philippi, he asked his disciples, saying, Who do men say that I am? The Son of Man am. So they said, Some say John the Baptist, some Elijah, and others Jeremiah or one of the prophets. He said to them, But who do you say that I am? Simon Peter answered and said, You are the Christ, the Son of the living God. Jesus answered and said to him, Blessed are you, Simon Bar Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven. And I also say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. And I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Then he commanded his disciples that they should tell no one that he was Jesus the Christ. From that time Jesus began to show to his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and chief priests and scribes, and be killed and raised on the third day. Then Peter took Jesus aside and began to rebuke him, saying, Far be it from you, Lord, this shall not happen to you. But Jesus turned and said to Peter, Get behind me, Satan. You are an offense to me, for you are not mindful of the things of God, but the things of men. Then Jesus said to his disciples, If anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. For what profit is it to man if he gains the whole world and loses his own soul? Or what shall a man give in exchange for his soul? Amen. Amen. பைபிள் படிச்சிட்டீங்களா? நிமிர்ந்து பாருங்கள். அந்த குனிஞ்ச குனி கரங்களை உயர்த்தி 3 ஆமென் சொல்லுங்களேன். Amen. இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இப்படி கேட்டார், என்னை குறித்து இந்த உலக மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாஸ்டர், குட் ஃப்ரைடே அன்னைக்கு போய் இதை பேசுறீங்களே, ஏதோ ஒன்று சொல்லணும்னு என் மனசுல வச்சாருங்க, சொல்றேன் இருங்கோ. 17 வருஷம் 7 வார்த்தை பேசினேன். 3வது சர்வீஸ்ல பேசுறேன், இப்ப எனக்கு போர் அடிக்குது. பட் 17 வருஷமும் 7 வார்த்தை பேசினேன். அதற்கு பின்பு 4-5 வருஷங்கள் ஆழமான சில செய்திகளை உங்களுக்கு குட் ஃப்ரைடே கொடுத்தேன். இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனா பார்க்கிறேன். ஏதோ ஒரு மூக்களவுல ஒரு சாதாரண கிறிஸ்தவனா உங்களை பார்க்காம முதிர்ச்சி உள்ள வளருகின்ற சபையாய் உங்களை பார்க்கிறேன். பக்கத்துல நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊர் மொழியில நாங்க வயசுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் இன்னும் மெச்சூரிட்டி அடையல. நான் சொன்னது வசனத்துல. Alright, I said in the word. உடனே சிரிக்கிறீங்களா ஒரு மாதிரி என்ன பார்த்து? In the word, we have to grow up, we have to mature, we have to learn life principles. வாழ்க்கை கஷ்டங்கள் பாதைகள் வருகிறோம், நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ளணும். 2 நம்மை சுற்றி இருக்கிற தேவராஜ்யம், சபை, ஊழியர்கள், இதை குறித்த ஒரு நல்ல கண்ணோட்டம் நமக்கு வேணும். ஜெபத்தை குறித்த எல்லாத்தை குறித்த ஒரு பெரிய கண்ணோட்டம் சபைக்கு தேவை. இல்லை என்றால் ஒரு சின்ன கிறிஸ்தவனாய் வாழ்ந்து அழுது புலம்பி எப்படியும் உன் வருகையில ஏழை என்னை சேர்த்துக் கொள்ளும், வாழ்ந்தேன் சாப்பிட்டேன் செத்தேன் என்று மெத்துசலாவிலே போல கொஞ்சம் ஆண்டுகள் வாழ்ந்து கழித்து போகிறவராய் மாறிவிடக் கூடாது. நாம் கடந்து செல்லும் பாதைகளின் ஒவ்வொரு துன்பங்களும் ஜெயத்தை பெற்றவர்களாய் பிரகாசித்து நிற்கிற விசுவாசியாய் நான் இருப்பேன் சொல்ற யாரா இருந்தா கையை தட்டியோ உயர்த்தியோ ஒரு ஆமேன் சொல்வீர்களாக. I want to take you through some principles. நாங்கள் கடந்து சென்ற பாதைகள், ஊழியம், சிலுவை, உயிர்த்தெழுதலின் பாதைகளை ஒரு பிரின்சிபிளாக, சில தத்துவங்களாக, சில ஆலோசனைகளாக சபைக்கு சொல்லவே நான் ஆசைப்படுகிறேன். 24ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஒருத்தி என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். If any man desires to come after me. எத்தனை பேர் இயேசுவோடு கூட போகணும்னு ஆசைப்படுறீங்க? பக்கத்துல உன் சிலுவை நீ சுமந்துக்கோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கிட்டே சொல்லு, ஏன் சிலுவை நான் சுமந்துக்கிறேன்னு சொல்லு.
அவனுக்கு ஒரு சிலுவை இருக்கு, நீ சுமந்துதான் தீரணும். உன் சிலுவையை சுமக்க தான் சொன்னார். ஏன் சிலுவை சுமக்க சொன்னாரா? உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் கூட நீ வரணும். அப்பதான் நீ என்னை பின்பற்ற முடியும், நீ என் கூட வர முடியும். இந்த 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 அதிகாரத்தினுடைய பங்குகளை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கும் போது முதல்ல இப்படி சொல்றேன். God used men like Jacob Koshi. என்னை போன்ற மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டினார். சாதாரண மனிதனாயிருந்த பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டுகிறார். அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை. யாரை கொண்டு கர்த்தர் சபை கட்டினார்? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு ஸ்பெஷல் மேன். அப்படியே மேடையில் அவர் மட்டும் உட்கார்ந்து அப்படியே பிரமிச்சு பார்க்கிற ஒரு வித்தியாசமான பரிசுத்தவான். என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, நான் உண்மையா சொல்லுகிறவன். ஆர்டினரி மேன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆர்டினரி வீக் மேன் லைக் மீ, லைக் பாஸ்டர் ஜேக்கப். He uses ordinary people to build his glorious church. See, let me tell you something. In the onset of this sermon today, I can come to this stage because you don't know me. I can act, I can put a show, I can put a drama, I can speak like I am the most righteous man in all of Asia. But in front of my God, I am still a filthy rag. So it is not actually, of course, the man. என்னை கொண்டு பேதுருவை கொண்டு சபையை கட்டுகிறார். ஆனால் அந்த பேதுருவை அல்ல நீங்கள் ஆராதிக்க வேண்டியது. கட்டுகிறாரே யாரை கொண்டு? அவரை தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். Don't make any man your God. எந்த மனுஷனையும், உங்கள் எந்த ஊழியக்காரனையும், அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரை நீங்கள் ஆராதிக்க கூடாது. அவர் ஒரு மண்ணான பாண்டம். அந்த மண்ணான பாண்டம் அல்ல விசேஷம், அவருக்குள் கர்த்தர் வச்ச எக்ஸலன்சி தான் முக்கியம். பூமிக்குரிய பாத்திரத்தில் வச்ச நிறைவுகள் உண்டே, வெளிப்பாடு உண்டே, வசனம் உண்டே. இன்னும் சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லலாம். என்ன காட்டிலும் என் வாயில வர வசனத்தை தான் நீங்க நேசிக்கணும். என்னை நேசிக்காம ஊற்றாதீங்க, நம்பன்னு ஊற்றாதீங்க. ஆனா என்னை நேசிப்பதை காட்டிலும் என் வாயில வருத வெளிப்பாடு, அதை தான் நீங்க அதிகமாய் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி என்னை இந்த ஊழியத்திற்கு அனௌன்ஸ் பண்ணினாரே, இந்த ஊழியத்திற்கு என்னை நீதான் பேதுரு, நீதான் கோஷி என்று சொன்னாரே, அந்த சொன்னவரை தான் நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒரு நிமிஷம் கர்மேல் மலையில் அக்கினி இறக்குகிறார். அடுத்த நிமிஷம் ஒரு பொம்பளை ஜெசபேல் மிரட்டுக்கு பயந்து போய் சூரச்செடியில் சுருண்டு படுத்தவர். எங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில உயர்வுகளும் உண்டு, தாழ்வுகளும் உண்டு. நீங்களாம் பயங்கரமான விசுவாச வீரர்கள். உங்களை கேட்கிற எத்தனை பேர் வாழ்க்கையில உயர்வுகள் உண்டு? ஒரு அம்மா ஒத்துக்கவே இல்லை, எனக்கு உயர்வு மட்டும்தான் பாஸ்டர், தாழ்வே கிடையாது. புதன்கிழமை உங்களை சந்திக்க விரும்புகிறேன். We all go through ups, we go through down. தாவீது, நான் ஒரு வேடிக்கையா சொல்றேன், தப்பா எடுத்துக்கூடாது. தாவீது கையில் கவனை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை அடிக்க, இந்த நாள் கர்த்தர் உன்னை என் கையில் தருவார் அடிச்சு அவன் பட்டத்தை எடுத்து வெட்டின மாவீரன். எல்லோரும் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது கொஞ்சம் தூரத்தில் மாடி மேல இருந்து பக்கத்து விட்டு பொம்பளை எட்டி பார்த்தான். It's the weakness of a man of God. Great man who wrote 150 psalms. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீங்க பாஸ்டர் நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு போற வழியில. See, I just what I want, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும். We are just ordinary human beings, but the great thing is God used ordinary human beings. அழகாய் சொன்னார், Peter, you are Peter, and upon this rock I will build my church. இப்ப நான் உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டு போகிறேன். முதல்ல அதை சொல்லிடணும்னு தோணிடுச்சு. ஆமென். ஆண்டவராகிய தெய்வம் மனித ரூபம் எடுத்து இதோ மனிதர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அண்ணன் பாட்டுல பாடுவாங்க, இதோ மனிதர்கள்
இப்படி பாடிக்கிட்டு இருக்கோம், பாட்டு ராகம் நல்லா இருக்கு, பிரசன்னம் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ற இந்த அதிகாரத்துல பாட்டு அல்ல, அவரே நடுவில் இருக்கிறார். ஏன்? சரீரம் கொண்டவராய் இருக்கிறார், கூடாரம் அடித்திருக்கிறார், இன்கார்னேட்டா இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் மத்தியில் அவர் மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்றார். 12 சீஷரோடு வாசம் பண்றார், கூட போறாரு, கூட சாப்பிடுறாரு, கூட படுத்திருக்கிறாரு. அவ்வளவு பாசம் உள்ளவராய் கூடவே இருக்கிறாரு. ஆமென். yet அவர் கூட இருக்கும் போது கூட சீஷர்கள் எல்லாரும் அவர் எதிர்பார்த்த விதமா இருக்கவே, ஏங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் இருக்க தோமா காட்டி கொடுக்கிறான். ஒரு நேரம் சண்டை நடக்குது, பாஸ்டர் கோஷி பக்கத்துல, நான் போட்டோ எடுக்கவா, இவர் பக்கத்துல உட்காரட்டுமா, அவரு நான் பக்கத்துல உட்காரட்டுமா, நான் செல்ஃபி எடுக்கட்டுமா, நீ செல்ஃபி எடுக்கட்டுமா. இன்னும் சொல்ல போனால் சர்ச்சுக்குள்ள இயேசுநாதர் சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டரா இருக்கும் போதே உள்ள பொலிட்டிக்ஸ் நடக்குது. ஏன்? அவரே தேர்ந்தெடுத்து நீ 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 நீன்னு கூப்பிட்ட 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்தான். Out of the 12 he handpicked. There was one devil. Amen. உஷார், உங்க கூட நடுவுல 12 பேர்ல ஒரு தீர்ப்பா உஷாராரு. ஒரு ஆமென் சொல்லிடுங்கனே. It happened in Jesus time. ஆமென். அவ்வளவு பெரிய தலைவராய் இருந்தால். சோ எல்லார் வாழ்க்கையிலும் உயர்வுகளும் தாழ்வுகளும் உண்டு. ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களை பார்த்து ஒரு உண்மையான கேள்வியை கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட அன்னிலிருந்து வானத்திலேயே இருக்கிற யாரா இருக்கீங்களா? See, I am a honest man. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீங்க பரமேறி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பரலோகம் போயிருவீங்க. அதுக்கப்புறம் இங்க உனக்கு வேலையே. சிலர் அப்படி பேசுறதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுற மேல போனீங்க, ஆனா திரும்ப நிறைய வாட்டி கீழே வந்துட்டு தான் போயிருக்கீங்க. நான் குயின்ஸ்லாண்ட்ல சின்ன வயசுல ரோலர் கோஸ்டர் ரைடு போனேன். இப்படிதான் நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறாரே, உங்களையும் கர்த்தர் அரவணைக்கிறாரே, உங்கள் மேலும் கர்த்தர் அன்பை வச்சிருக்கிறாரே. Manifest presence of God in flesh, and yet the disciples were not perfect, because every saint has ups and downs in their life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I am a student. பக்கத்துல நான் ஒரு மாணவன், எங்க பாஸ்டரே ஒரு மாணவர் தான். இன்னும் வேதத்தை படிக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா சொல்றேன், கொஞ்ச தூரத்துல இந்தியாவிலேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய பங்குகளை உலகத்தாருக்குள்ள ஊற்றவில்லை, 12 சீஷருக்குள்ள ஊற்றுகிறார். He poured his life into the 12 disciples. ஆமென். அவர் அதிகமாய் நேரங்களை அவங்க கூட தான் செலவு பண்ணினார். ஆமென். ஹalleluya. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு சென்சஸ் எடுக்கிறார். ஆமென். He takes a census. உலகத்தார் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? பக்கத்துல கேளுங்க, உன்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா உங்க பக்கத்து வீட்டுல? எல்லாருக்கும் ஒரு ஆசை, நீங்க சாதாரண ஆளா இருந்தா உங்களுக்கு அதை பத்தின கவலையே இல்ல. ஆனா ஒரு உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரனாய், ஒரு பெரிய மூவர் ஷேக்கர், ஒரு பெரிய பதவி உள்ளவராய் இருந்தால் உங்களை பத்தி ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு வரேன். இன்னைக்கு சவுக்கடியோட வரேன். இன்னைக்கு ஒரு சொல்ல மாட்டீங்களா? Amen. So Jesus was not bothered about the public, because he was pouring his life into his disciples. எங்க நான் ஒண்ணே கேட்கிறேன், உலகத்தான் எப்படி இருப்பான்னு நம்ம நல்லா எதிர்பார்க்கவே. ஆமென். ஆமென். ஏன்னா அவங்க யாரா இருக்கிறார்கள்? பாவிகளா இருக்கிறார்கள். பாவிகள் பாவம், ஐயோ என்ன வெளிப்பாடு! பாவிகள் என்ன செய்வார்கள்? பாவம் செய்வார்கள். ஆமென். ஆனா நீங்கெல்லாம் யாருங்க? அதே. ஆமென். இப்ப நான் அவங்கள குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே, பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அதோட நிறுத்திப்பது ரொம்ப நலமா இருக்கும். How can I speak about the world when those that are with me are not still the best to build the church? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I don't expect the sinners to live like me. I don't expect the sinners to be this way, that way, because they are sinners and they will sin. உலகத்தில் இருக்கிறவன் எப்படிங்க என்ன நேசிக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கோஷி பாச நேசிக்க முடியுமா? ஆனா நீங்கெல்லாம் என்ன நேசிக்கிறீங்களே? ஒரு 7 பேர் தான் சொன்னீங்க. ஏன் தெரியுமா நீங்க நேசிக்கிறீங்க? நீங்க கூட நேசிக்க மாட்டீங்க. நீங்க நேசிக்கல, என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல அன்பை ஊற்றி இருக்கிறாரு, அதனால நேசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சென்சஸ் எடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகத்தார் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? Who do men say
that I am. Amen. உடனே சீஷர்கள் சொன்னார்கள், நான் சொல்றத நல்லா கேட்கணும், அப்படி தலையை கொஞ்சம் அசைச்சு என்கிட்ட கேளுங்க மாதிரி, சிலர் உம்மை, எல்லாம் சொல்லுங்க சிலர். இப்ப நான் எங்க ஆவடி மலையில சொல்ல போறேன், சிலர் உம்மை இப்படி சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை அப்படி சொல்கிறார்கள். உலகம் எப்பொழுதுமே உயர்ந்த மனிதர்களை, குறிப்பாக தேவ ஊழியர்களை, பிரகாசிக்கிற ஊழியனை, உண்மையான ஊழியக்காரனை, உண்மையான மெசியாவை, உண்மையான வெளிப்பாடை எப்படி தெரியுமா சொல்வார்கள்? சிலர் இப்படியும் சிலர். இன்னொரு வாட்டி Isn't that truth? சிலர் இப்படியும். ஆக மொத்தத்தில் இயேசு அதை கேட்ட பின்னாடி, ஐயோ இப்படியா சொல்றாங்க, நம்ம காலையில இன்னொரு நியூஸ் புல்லட்டின் வெளியிடுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உலகத்துல ஊழியம்னு நீ இருந்தினா, ஊழியம் செய்யறவங்களுக்கு சொல்றேன், நீங்க பிரகாசிக்கிறீங்களா? சிலர் இப்படியும் சொல்வார்கள், சிலர் So we should never bother. Jesus did not defend himself. இயேசு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. உடனே கேள்வியை திருப்பி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேதுருவை பார்த்து இப்படி கேட்டார். ஆமென். சீஷரை பார்த்து இப்படி கேட்டார். ஆமென். ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்ம சத்துருக்கள் ஒரு நாளும் ஒத்து போக போறது, நம்மளை கெடுப்பது நம்ம சத்துருக்களே இல்லைங்க, நம்ம நேசிக்கிறவங்க தாங்க. One more time. நம்மளை கெடுக்க போறது நம்முடைய சத்துருக்கள் இல்லை. ஏன்னா எப்படி அவன் சொல்றதை நம்ம கேட்க போறது? ஆனா அவன் பக்கத்தில் உட்கார்ந்து ஓதுறா பாரு, ஒரு அலையிலியா நல்லா சொல்லிடுங்க. இதெல்லாம் வெளிப்பாடு ராத்திரி 1 மணிக்கு எனக்கு. Jesus did not defend himself. He did not try to defend him, but he asked a question now to the disciples. Who do you think I am? யாருக்கு ஜீவனை ஊற்றினாரோ, யாரை வளர்த்தாரோ, யாரை உருவாக்கினாரோ அவர்களை பார்த்து இயேசு கேட்டார், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? கவனமாய் கேளுங்களேன். 11 பேர் சும்மா இருந்துட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 வீழ்ச்சி. What is killing the church today? The 11 majority does not speak anything. They don't have no conviction. They don't care what happens. They don't care about the whole church. They don't care what happens. யார் வேணா என்ன வேணா சொல்லு, நாங்க ஜிங்கு. அவங்களுக்கு ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல, வரணும் சோஸ்திரம் போடணும் போயிடணும். இதுக்கு மேல கத்துக்கிற ஆசையும், எங்கெங்கிலும் தெய்வம் வெறும போய் சேரணும், அத்தனையும் ஒரு உத்தேசமே உள்ளு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க majority. See, I believe the silent majority is the one that is killing the church today. They remain neutral in their convictions. They can't quite make up their minds. They cannot stand for a particular issue. They cannot take a stand and hold on to Jesus. ஒரே ஒருவர், இந்த 12 பேரில் 11 சும்மா இருந்தார்கள். ஒருவன் மட்டும் சொன்னார், நீர் கேட்கிறீர்களா எங்களை? நீர் யார் என்று? நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? 11 பேரும் அமைதியா இருந்தார்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எப்படியும் உன் வருகையில ஏழை என்னை, அந்த அளவை தாண்டி எத்தனை பேர் உயர்வானாலும் தாழ்வானாலும் தூதரானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் கஷ்டமானாலும் பட்டயமானாலும் உபத்திரமானாலுமே எல்லா செல்வத்தையும் இழந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். எத்தனை பேர் இயேசுவுக்காக நான் கடைசி காலத்துல நிப்பேன்னு சொல்றோங்க? கல்யாணமே ஆவலனாலும், எல்லாரும் என்னை கைவிட்டாலும், எங்க மச்சான் எனக்கு சொத்தை தடுத்தாலும், சில ஆமீன்லாம் வரமாட்டேங்க, என்ன வந்தாலும் என் கிறிஸ்துவ நான் விட மாட்டேன். பீட்டர் ஒருத்தன் மட்டும் சொன்னான், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய. ஆமென். அந்த நேரம் வரைக்கும் கிறிஸ்து நான் யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. He never told them who he was without being taught who he was. யாருன்னு சொல்லி கொடுக்காம பீட்டர் சொல்றான், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய. சொல்லி கொடுக்காம, பைபிள் ஸ்டடிக்கு போகாம, இதுவரை இயேசு வாயில சொல்லாம அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறாரே, பீட்டர் உன்னை நான் இப்ப பாரு, என்ன இது உனக்கு மாமிசமும்
ரத்தமும் அறிவிக்கவில்லை. இது சாதாரணமா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதை உங்களை பைபிள்ல இருந்து கற்றுக் கொடுக்க இல்ல, நான் உங்களுக்கு நான் தான் என்று சொல்ல இல்ல, நான் சொல்லாமலே நீ சொல்றீனா இத மாமிசமும் ரத்தம் உனக்கு அறிவிக்கவில்லை, பரலோகத்தின் தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? தேவனுடைய வெளிப்பாடுகளும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களை எவனும் அனௌன்ஸ் பண்ண வேணாம், பரலோகமே உங்களை அனௌன்ஸ் பண்ணிடும். Excuse me. Praise the Lord. My name is Pastor Jacob Koshi. I studied in Elam, New York. I went to Canada. I spoke in Germany. I was in Switzerland. I spoke in 100 meetings. Would you please invite? All that nonsense is not required. If you have one revelation from God, heaven will announce you. என பாருங்களேன், தேவனுடைய வசனத்தினுடைய ஆழங்களும் தேவ தொடுதலும் தேவ வெளிப்பாடு. எனக்கு தெரியும் நீங்க சிலர்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. தேவ அபிஷேகம் உங்க மேல இருந்தா, நான் ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றேன், உங்களை யாரும் அனௌன்ஸ் பண்ணவே வேண்டாம், பரலோகம் உங்களை அனௌன்ஸ் பண்ணும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உடனே இயேசு சொன்னார், ஹே நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான், நீதான் பீட்டர். ஆமென். பீட்டர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ பாறையா இருக்கிறாய். பக்க சொல்ல, நானும் ஒரு பாறை. பாறையா இருந்தாதான் உன்னை கொண்டு சபை கட்டுவாரு. வெளிப்பாடு ஜீவிக்கிற தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா கட்டப்போவது யாரு? பீட்டர். கலக்க போவது யாரு? ஆடுகிறவன், அசைகிறவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஒரு சோதனை வந்தால் சோதனை அப்படி இருக்கிறவன் வச்சு சபையெல்லாம் கட்டவே நீ கடைசி வரையும் தீர்க்கதரிசியம் தேடிக்கிட்டு தான் இருப்ப. அவளும் உனக்கு சூனியம் எடுத்துட்டே தான் இருப்பா. கடைசி வரையும் நீயும் தேர மாட்ட, சூனியமும் தேராது. கமான், யாரை கொண்டு தெரியுமா சபை கட்டுவாரு? பாறைகள். நியூ லைஃப் சர்ச்சில் பாறைங்க இருக்கீங்களா? அடுத்த 1,00,000 பேருக்கு அஸ்திபாரம் போட வேண்டிய நல்லா நக்கலா வராமேன்னு சொல்லுறேன். யாரை கொண்டு தெரியுமா கர்த்தர் சபை கட்டுவார்? துன்பத்தின் அகோரத்தில் நின்று கொண்டு, துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர், எந்த காலத்திலும் எந்த எப்ப தெரியுமா? எல்லாமே இழந்து போகும்போது, ஆமென், கண்ணீருக்கு பதிலாக கண்ணீரை தொடச்சிட்டு புன்னகை பூத்து பாடுறவர். அப்படிப்பட்ட பீட்டருங்க யாரா இருக்கீங்களா? பக்க சொல்ல, அவ்வளவு லேசால நான் அசைஞ்சு போயிட மாட்டேன்னு சொல்லு. இந்த பக்கம் ஒருத்தரை தட்டி குலுக்கி சொல்ல, அவ்வளவு லேசால நான் அசைய மாட்டேன்னு சொல்லு. நிறைய நேரம் இந்த பீடத்துல வந்து சண்டே மார்னிங் நிற்கும் போது சிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை, சிரிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, சிரிக்கக்கூடிய வசதிகள் கூட இல்லை. ஆனா நான் ஆடின நடனங்கள் என்னைக்கு தெரியுமா? அதிகமா டான்ஸ் ஆடுறேன்னா அன்னைக்குதான் அதிகமான கஷ்டம். If the anointing is upon you, nobody needs to announce you. அவரே உன்னை அனௌன்ஸ் பண்ணுவாரு, அவரே உன்னை உயர்த்திடுவாரு. விசுவாசிக்கிற பீட்டரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பீட்டர், இந்த கல்லின் மேல் என் சபையை நான், I will not build my church on the backs of men who cannot stand in turbulent times. கஷ்டத்துல நிக்காத உன்னை கொண்டு ஆண்டவர் சபையை கட்ட. யாரா இன்னைக்கும் காதுல வந்து புசு புசுன்னு 2 நிமிஷம் ஊதுனா அந்த பக்கம் சாயிர உன்னை கொண்டு சபையை கட்ட. எவளா வந்து டுர்ரு டுர்னு 2 தீர்க்கதை சொன்னா ஆடுற அசைற உன்னை கொண்டு சபை கட்ட. 1000 கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியாய் நின்று கொண்டு, எனக்கு தெரியும் ஆமேன்லாம் வராது இன்னைக்கு, பரவாயில்ல பரவாயில்ல. You got to be Peter. பீட்டர் என்றால் பாறை, பாறை என்றால் ஒரு உறுதி. ஆனா சொல்லுங்க, நாளைக்கு எப்படி ஆகும் எனக்கே தெரியாது. See, that is the speciality of Jesus. உங்களை நான் அதை எடுத்து காட்ட விரும்புகிறேன். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் சரித்திரத்துல யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு வெளிப்பாடு உண்மையா சொல்லிட்டா மொத்த 11 பேரும் நம்மள என்ன தெரியுமா சொல்லுவான்? துருபதேசம் பேசுகிறார். The moment somebody comes with a revelation, ஒரு உண்மையான வெளிப்பாட பைபிள்ல இருந்து கொண்டு வந்து சொன்னா எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே, ஆனா நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்களே தோத்துறோம். சபையின் சரித்திரத்தில் எப்பொழுதெல்லாம் வெளிப்பாடுகளை ஆழமாய் ஒருவர் விளம்புகிறாரோ அவரை சபை புறக்கணிப்பது வழக்கம்.
ஆனா நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்ல வர்றேன், எனக்கு உங்க கும்பல்ல கோவிந்தா எப்படியும் தேவையும். நாங்கள் எல்லாம் 50 ஆண்டுகளாய் நிற்கும் போது நீ நேத்தைக்கு பிறந்தவனே, நான் நேத்தைக்கு மலையில முளைச்ச காலானல, நாங்க முன்னாடி இருக்கிறவங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஊழியத்துல நமக்கு பாப்புலாரிட்டி முக்கியம் அல்ல, புகழ் தேவையில்லை. எவ்வளவு புகழ் வந்தாலும் அதை குப்பையா நினைச்சுக்கணும். கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி பாப்புலர். எனக்கு பாப்புலாரிட்டி தேவையே. என்ன பாப்புலர் நான் ஆக்க கூடாது, என்ன அவர் அனௌன்ஸ் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியும் இன்னைக்கு ஆமீன்லாம் வராதுன்னு. ஓ பாஸ்டர், நான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஊழியர், நான் பேசினால் பிசாசு நடுங்க, அதை நாங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, பரலோகம் சொல்லணும். தெரியும் ஆமீன்லாம் வராதுன்னு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். I don't want to compete with any church. I don't want to compete with any pastor. இந்த pastor blue screen போட்டார், அதனால நான் red screen போடுவேன். நான் screen போட மாட்டேன். See, we don't have to follow nobody. I don't want popularity. I don't want to be in the pack. I don't want to be in the crowd. I don't want to be one among the old good fellows. One more time for understanding. Some of those old good fellows, I don't want to be in the pack. I want to be the one who has a revelation from heaven. ஒரு 50 பாஸ்டர் நிக்கிறதா நல்லா இருந்திருக்கும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? குட் ஓல்ட் பாய்ஸ். நான் அவர்களுக்கு போட்ட என்னுடைய பெயர் குட் ஓல்டு பாய்ஸ். They are very good. I am not in that pack. நான் உங்களை சிலுவைக்கு கொண்டு போக விரும்புறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் விசுவாசமா இருக்கேன்னு சொல்றாங்க? வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்த வெளிப்பாடுக்காக, கர்த்தர் தந்த சத்தியத்திற்காக பாடுகள் சகித்தாலும் நிந்தனைகள் சகித்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? நம்மளையும் நம்ம ஊழியத்தையும் புரிஞ்சிக்காத போது, நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் புரிஞ்சிக்காத போது, நம்மை நம்முடைய இதயத்தின் அன்பையும் ஏளனம் பண்ணும் போது, நம்முடைய சத்திய ஆழங்களை புரியாமல் நம்மளை ஏளனம் பண்ணும் போது, நாய்கள் நம்மளை பார்த்து குலைக்கும் போதும், நான் உனக்காக அல்ல, அந்த வெளிப்பாடுக்காக இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நில்லு. நான் சொல்லட்டுமா? வெள்ளிக்கிழமை தாண்டுவ, சனிக்கிழமை தாண்டுவ, கர்த்தருனை உயர்த்தி அழகு பார்க்கிற நாள் வராமல் stand for the truth. பக்கத்துல சத்தியத்துக்காக நில்லு. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? ஒரு பக்தி வேஷத்தை போட்டுக்கிட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருப்பதல்ல சத்தியம். சத்தியம் என்பது இயேசு. சத்தியத்தை அறிவீர்கள், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய. ராத்திரி எல்லாம் எங்க அம்மா மாவை ஆட்டி குட் ஃப்ரைடே கிடி அப்பத்தை ரெடி பண்ணி, ராத்திரியில் அதில் புளிச்ச மாவுல என்னமோ போட்டு அதெல்லாம் ஆட்டி வச்சு தூங்காம எங்காம ராத்திரி அம்மா 12 மணிக்கு தூங்கிட்டு திருப்பி 2 மணிக்கு எழுந்து அதெல்லாம் கிண்ணத்துல ஊத்தி கிண்ணி அப்பம் உண்டாக்கி எல்லாத்தையும் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் அதை சாப்பிடலன்னா எங்க அம்மாக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணின கிண்ணி அப்பத்தை. சில அம்மா மாருங்க எப்படி தெரியுமா? நான் உண்டாக்குன கிண்ணி அப்பம் நீ தின்னக்கூடாதுரா, அது ஞானம் என்ற புருஷனும் மட்டும் தின்னும், நீயும் இந்த புருஷனும் தின்னானு இது உண்டாக்கியது. நல்ல அம்மா சொல்லும், ஞானம் என்ற புருஷன் மட்டுமல்ல, என்ற பிள்ளைகள் எல்லாரும் தின்னும். കൊച്ചു തൊട്ട് വലിയ ആള് വരെ എല്ലാം തിന്നണം. നിങ്ങൾ മാത്രമല്ല വെളിയിലുള്ള ചിലർക്കും കൊണ്ടും. ഞാനും എന്റെ ഭാര്യയും ഞങ്ങളൊക്കെ തിന്ന് 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 കൊഴുക്കുവാണ്. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குட் ஓல்டு பாய்ஸ் ஆர் குட் பாய்ஸ். இப்ப நிறைய குட் ஓல்டு பாய்ஸ் குட் யங் பாய் பிரசங்கத்தை கேட்டு நிறைய சபையில குட் சேஞ்சஸ் கொண்டு வராங்க பாருங்க. I am not here to be in the pack. I am not here to be a part of the good old fellows. I am not here to compromise with somebody. I am here because I have a revelation. And I will preach it anyways. நான் அதை பேசிக்கொண்டு தான் இருப்பேன். எனக்கு ஒரு பதவி வேணாம், எனக்கு பிஷப் வேணாம்,
எனக்கு செக்ரட்டரி வேணாம், எனக்கு ஃபுல் காஸ்பல் பதவி வேணாம், எனக்கு எந்த பதவியும் வேணாம். எனக்கு ஒன்று தெரியும், அவர் என் மேல அபிஷேகத்தை வச்சார்னா எனக்கு வர வேண்டிய பதவி என் காலத்தில் ஆண்டவரே தேவைப்பட்ட ஒரு பூகம்பத்தை அனுப்ப. கர்த்தரை நம்புறீங்களா? உங்களை பரலோகம் அனௌன்ஸ் பண்ண போகிறது. மறைவிடத்தில் உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். ஏ யூ ஆர் பீட்டர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Jesus answered and said, thou art Simon Bar-Jonah. சைமன் என்ற வார்த்தைக்கு அன்ஸ்டேபிள். நான் சொல்றதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். 17ஆம் வசனத்தில் சைமன், 18ஆம் வசனத்தில் பீட்டர், 23ஆம் வசனத்தில் சாத்தான். இன்னொரு முறை சொல்றேன். 17ஆம் வசனத்தில் சைமன் அப்படின்னா நாணல், உறுதி இல்லாதவன். அதே மனுஷனை பார்த்து ஆண்டவர் 18ஆம் வசனத்தில் பீட்டர் பாறையா இருக்கிற. ஆமென். 23ஆம் வசனத்தில் அதே மனுஷனை பார்த்து ஆண்டவர் சாத்தானே. சேம் மேன், சேம் பர்சன், சேம் பர்சனாலிட்டி. ஒரு நிமிஷம் சொல்றார் நீ நாணல், நீ உறுதியே இல்லாதவன். அடுத்த நிமிஷம் ஒரு வெளிப்பாடு வந்தோனே இவர் எழுந்து வெளிப்பாடு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், ஹே நீ பாரு. இயேசுவை கொண்டு போய் சொல்ல, நீ கஷ்டம் எல்லாம் படக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உடனே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்த சாத்தானே. ஒரே மனுஷனை, நல்லா கேளுங்க, ஒரே மனுஷனை நெறிந்த நாணலா இருக்கும் போதும் கூட இருந்தாரு, பாருன்னு அனௌன்ஸ் பண்ணும் போதும் கூட இருக்கிறாரு. அவன் சாத்தானாய் மாறும் போதும் கர்த்தர் அவனை நேசிக்காமல் விடவில்லையே. அதுதான் கிறிஸ்துவின் ஒரு ஆமென், ஒரு நல்ல ஆமென். நீ ஆடினாலும் உன்னை நேசிப்பாரு, நீ உறுதியா இருந்தாலும் உன்னை நேசிப்பாரு, நீ விலகினாலும் உன்னை நேசிப்பாரு. That is the special characteristics of my loving Jesus. We are unstable, they rock or you behave like Satan. His love for you never changes. என்ன விட்டீங்கன்னா இவங்களை கேட்டகரைஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, இது ஒரு மாதிரி. ஆமா, நீ புதுவாள் ஏதோ கோச்சுக்கு போற. ரிச்சர்ட் அவர் சும்மாங்க, அவர் சும்மா வாய் தாங்க, வாய் உதாருங்க. என்ன உதாரு? எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி. எங்க அம்மா எப்படி தெரியுமா, அந்த காலத்துல யாருக்கு அப்ப போய் சொல்லக்கூடாது, எங்க சர்ச்சில் எல்லாருக்கும் ஒரு நிக் நேம். ஆமென். எல்லாருக்கும் ஒரு நிக் நேம். ஒருத்தர் வருவாரா, எங்க அம்மா சொன்னாடா ஸ்டேஷன் சகோதரன் வருது. அவர் பேர் எங்க அம்மாக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்க அம்மா சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா அவர் வீடு ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி இன்னொருத்தர் ரொம்ப வெயிட்டா இருப்பாரா, அவர் பேர் தோமஸ். எங்க அம்மா சொன்னாங்க கால தோமா வருது. See, people categorize everybody into category. இவர் கொஞ்சம் நல்லவர், இவர் கொஞ்சம் கெட்டவர், இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி, இவர் கொஞ்சம் பாறை, இவர் கொஞ்சம் அசைறவர், இவர் ஒரு சாத்தான் மாதிரி. நீ என்ன கேட்டகரி பண்ணாலும் ஆண்டவர் அந்த கேட்டகரிய, எந்த உயர்விலும் தாழ்விலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் மாறாத அன்புள்ளவர் இயேசுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இயேசு இவனை பாருன்னு அனௌன்ஸ் பண்ணாரோ இல்லையோ, பா நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா 5 வருஷம் சுவிட்சர்லாந்து இருந்திருப்பேன் மீட்டிங்க்கு. என் டைரி ஃபுல் ஆயிரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே பாட்டு பாடி உலகத்தை சுத்தணும்லாம் நம்ம இருக்கான். ஒரு பாட்டு தான். இப்பெல்லாம் ஒன்னும் ரொம்ப எல்லாம் தேவையில்ல ஊழியத்துல. அந்த காலத்துல பாடுகள் வழியா வந்த ஊழிக்காரன் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஸ்டைலா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படி இப்படி ஒரு காலை போட்டு ஒரு பாட்டு ஒரு சிடி போதும். ஏன்னா மத்த பிரசங்கர்லாம் பிரசங்கம் பண்றதே கிடையாது, அவனுக்கு பாட்டும் வராது. யாரும் 5 பேர் தான், மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரை வச்சு கிறிஸ்தவ உலகத்தை ஓட்ட நினைக்கிறான். இது என்ன, இவங்க சூப்பர் ஸ்டாருங்க, நீ உட்காந்துருக்க, நீ என்ன ஸ்டாரு நீ? எனக்கு ஆமீன்லாம் வராதா? எனக்கு நான் சொல்றேங்க, ஒரு சபைக்கு போதகரா இருக்கிறியா, உன் சபையில வேற யாரும் பேசக்கூடாது, நீ தான் பேசணும். என்ன லண்டன்ல கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்க சர்ச்சில் வந்து 3 நாள் பேசுங்க, நீ பேசு. என் சர்ச்சுக்கு நான் பேசுறேன், உன் சர்ச்சுக்கு எப்பயா ஒரு வாட்டி சும்மா வந்து உன்னை உற்சாகப்படுத்திட்டு போறேன். அதுக்காக ஒரு 5 சூப்பர் ஸ்டாரை வச்சு சபை ஓட்டுறனால் இந்த தமிழகத்தில் ஒளிஞ்சு போவதாக. வரம் பெற்ற ஊழியர் ஐயா வர்றார், ஐயாவாது ஆனா கொய்யாங்களை பயன்படுத்துறாரு. அதுக்கு ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? What is wrong with the church today? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாப்புலாரிட்டி 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 என்ற சாபம் கிறிஸ்தவ சபையில் ஒளிந்து போவதாக. யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள நானே போஸ்ட் ஒட்டி நானே ஓட்டுவேன். Who wants popularity? Anyways, popularity is a killer.
I don't want popularity. I would rather be powerful and nobody knows me. I would rather be in the hands of my daddy. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், நெருக்கத்தின் நடுவில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், அன்ஸ்டேபிளா இருந்தாலும், பாறையா இருந்தாலும், சாத்தானா இருந்தாலும், எப்படியும் நான் கர்த்தரை நம்பி என் நடைய நடந்து நான் செல்ல வேண்டிய சிலுவையை ஏறி நான் முடிக்க வேண்டியதை முடிச்சு உயிர்த்தெழுதலை காண்பேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா பக்க சொல்ல, நடந்து தீர்ப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து தீர்ப்பேன். நீ நடந்து தீர்க்கணும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் சிம்பிள். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நான் வளருவேன் சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறேன். ஏறினார்கள், இறங்கினார்கள். ஒரு நிமிஷம் யோபு சொல்லுகிறான், என்ன ஆண்டவரே, நீரே என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துல நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியலன்றார். அப்புறம் சொல்லுவாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால காண்பேன். என் பிறப்பை நீர் சபித்து விட்டீர். இப்ப என்ன சொன்ன? இப்ப என்ன சொல்ற? இப்ப நீங்க ஆமேன் சொல்றவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை என்ன சொல்வீங்க? ஏற்றமும் இறக்கமும் ஊழியக்காரன் விசுவாசி வாழ்க்கையில் இருந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியுமே, ஆண்டவர் உன்னை ஒரு நாளுக்கு கைவிட மாட்டார். இருங்க இருங்க இருங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பலத்த ஆமேன்னு சொல்லணும். என்னதான் ஆனாலும் என் விசுவாச அறிக்கை கூட குழம்பினாலும் என் நம்பிக்கையின் நடைய நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா ஒரு நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சைமன், நீ பீட்டர், இப்போ சாத்தான். ஆமேன். It changes. Ups and downs are in our life. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க என் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு? இல்லாதவங்க எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிரசங்கம் பண்ணலாம். I'll give you 15 minutes. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? We all go through ups and downs in life. பீட்டர், உனக்கு நான் திறவுகோலை தரேன், ஏன்னா உனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு கர்த்தர் சொன்னார். அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா ஊழியம் பண்ற எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. உன்னை ஆண்டவர் பேதுரு சொன்னார், நீ ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொன்னார், நீ பீட்டரா இருக்கிற இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவது. அடுத்தது சொன்னார், எல்லா பக்கம் இயேசு சொல்றார், நல்லா சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு விளையாட்டா இருக்கேன். அந்த விளையாட்டு ரொம்ப ஆழமானது. என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்தது, தயவு செய்து இப்ப சொன்ன இந்த வெளிப்பாடு, நான் யார் என்றத யார்கிட்டையும், ஆனா எங்க பாஸ்டர் எப்படி தர, நான் யார் என்பதை ஊரெல்லாம் சொல்லுங்கள். Total different Jesus. He said, எல்லா பக்கம் நான் இப்ப எங்க, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, எனக்கு ஒரு மகத்துவம் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்கு, என்னை குறித்த திட்டங்கள் ரொம்ப பெருசு. ஆனா கொஞ்சம் அது நிறைவேற வரைக்கும் நான் எங்க தெரியுமா இருக்க விரும்புறேன்? எல்லார் புகழையும் வாழ நான் மறைவிடத்துல இருக்க விரும்புகிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால், பக்க சொல்லலாம், கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை மறைக்கிறார்னா, கர்த்தர் நம்மளை மறைஞ்சிருக்க சொல்றாருனா, கர்த்தர் நம்மளை மறைவிடத்துல வைக்கிறார்னா, நீ ரொம்ப விலையேறப்பட்ட ஆளு. என்ன பாரு, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். இப்ப கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலரெல்லாம் இன்னும் கர்த்தர் வெளியே கொண்டு வரல. சில துன்பங்கள், சில நெருக்கங்கள் இன்னும் உன்னை மறைவிடத்துல வைக்கிறார்னா, நான் எனக்கு you are a very precious vessel. உன்னை குறித்த திட்டங்கள் மிக பெரிது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் 5 வருஷம் முன்னாடி உலகத்தை கலக்கணும்னு நினைச்சேன். நான் தான் கலங்கிட்டு இருக்கேன். கலங்கி அங்கே இரு, மறைவிடத்துல இரு. சும்மா அங்கிங்க போய் நான் தான் ஊழிக்காரன், நான் தான் சொல்லாத. அவர் மறைவிடத்திலிருந்து நீ செய்வது அமைதியா செய். ஏன்னா நீ போக வேண்டிய ஒரு தூரம் உண்டு, நீ செல்ல வேண்டிய ஒரு சிலுவை உண்டு. அதுக்கப்புறம் உன்னை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேறும். let nobody rush you. உன்னுடைய புகழை யாரும் வேகப்படுத்த வேணாம். கொஞ்சம் அமைதியாயிரு, கையில இரு, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்கள் அடங்கியிரு. உன்னுடைய ஏற்ற காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உன்னை சந்திக்க போகிறது. hold on till then. பக்க சொல்லுங்க, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாமலே உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செஞ்சு உன்னை எதற்காக அழைத்தாரோ அழைத்த பரிபூர்ணங்களில் அழகு பார்ப்பார் என்ற நம்பிக்கையுள்ள யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
ஏதாவது புரியுதா நான் சொல்றேன் ஆழம்? என்னை யாரும் கண்டுக்கல, நோ ப்ராப்ளம். பக்க சொல்ல எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லுங்க. பக்க சொல்லி என்னை கண்டுக்கிட்டேன்னா கண்டுகாட்டி என்னை மரவிடத்துல வைக்கிறார், என்ன சிலதுக்கு ஆயத்தம் பண்றார், என்ன பிரஷியஸா வச்சிருக்கிறார், என்ன ஏதோ ரெடி பண்றார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? Oh, my name is Pastor Jacob Koshi. I studied at Elam Bible Institute. I studied theology. I got master's degree. I got nothing. I want to be in the மறைவிடம், because the மறைவிடம் is the best degree. எல்லா பள்ளிக்கூடத்தை காட்டிலும் புகழ் பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம் கிருபையின் பள்ளிக்கூடம். பக்க சொல்லு, துன்பமா துயரமா அங்கேயே தங்கியிரு. ஏன்னா யாரும் உன்னை வெளியே கொண்டு வரத காட்டலும் அவர் உன்னை நேரத்துல கொண்டு வந்தார்னா வாழ வைப்பார்னு விசுவாசிக்கிறேன். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன மீட்டிங் கூப்பிடுவாங்களா? ஒரு 5000 பேர் அந்த சர்ச்சில் இருப்பாங்க. ஐயோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? டுடே திஸ் மார்னிங் we have ரெவரண்ட், நான் டாக்டரே கிடையாது, என்ன டாக்டர் ஆக்கிடுவாங்க. ரெவரண்ட் டாக்டர், ஆல்சோ he is bishop, pastor of, இங்க ஒரு 4000 பேர் 5000 பேர் இருப்பீங்க. எவ்வளவு தெரியுமா சொல்லுவாங்க? அங்க 40,000 people in his church. என்னங்க என்ன பீத்தல், ஐயோ எனக்கா ஏறிடும் எப்பா, எனக்கு அப்படியே சும்மா நம்ம சொல்றாங்க பத்தியா. அதுக்கப்புறம் அந்த மைக்க பிடிக்கும் போது அந்த துவக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? மாம்சம் தான். பக்கத்து சிலதெல்லாம் நான் போகணும், சில பாதையில போகணும், சில கஷ்டத்துல போகணும். நான் போய் அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் என்னுடைய டெஸ்டினியை வேகப்படுத்தாதீங்க. என்னை கர்த்தர் மறைவிடத்துல வச்சிருக்காரு. அவர் மறைச்சு என்னை கொண்டு போறாருனா எனக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்குன்னு நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு அடியில சொல்லுங்களேன். ஏங்க நான் உங்களை கேட்கிறேங்க, உங்க என் முன்னாடி அமர்ந்திருக்கிற நீங்க எல்லாம் லேசுப்பட்ட ஆளே கிடையாது. இங்க இருக்கிற சிலர்லாம் உலகத்தை கலக்கிற ஆற்றல் பெற்றவங்க. இங்க அமர்ந்திருக்கிற சிலர்லாம் அறிவாற்றல் பெற்றவங்க. இங்க இருக்கிற சிலர்லாம் நிர்வாக திறமை பெற்றவங்க. இங்க இருக்கிற சிலர்லாம் சும்மா நீங்க உங்க கையில சபை கொடுத்தா நீங்க உருட்டி என் கையில கொடுத்துருவீங்க. ஆனா அப்படிப்பட்ட திறமையும் பொட்டென்ஷியலும் உள்ள நீங்கெல்லாம் இன்னும் வெளிப்படாம இன்னும் ஒரு அளவுல அப்படி இருக்கீங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னை இதுவரையும் நீ யோசித்திராத அந்த அளவுக்கு உன்னை ஆண்டவர் மறைவிடத்துல ரெடி பண்றார். 4 பேரை தட்டி சொல்லு, கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. ஏன் தெரியுமா? மறைவிடம் லேசான இடம் அல்ல. மறைவிடம் தான் உன் உயர்வின் பள்ளிக்கூடம். மறைவிடம் தான் உன்னை வாழ வைக்கும் பள்ளிக்கூடம். மறைவிடத்தில் தான் உன் அபிஷேகம் பெருகும். மறைவிடத்தில் யாரும் உன்னை பாராட்ட போதுதான் உன்னை கர்த்தர் உருவாக்குகிறார். மறைவிடத்தில் கர்த்தர் தருகிற திறமைகளும் இந்தியா கண்டிராத, ஆசியா கண்டிராத, உலகம் கண்டிராத தெய்வீக மனிதர்கள் எல்லாம் என் வாயின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை காணுகிறேன். உன்னை கர்த்தர் எடுத்து வாழ வச்சே மறைவிடம். பக்கத்துல சொல்ல, உன் புகழெல்லாம் இப்ப எனக்கு தேவை. I want to wait some time. Don't tell anybody. யாருக்கிட்ட என்னை பத்தி சொல்லாத. நான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறேன். நிறைய நாட்கள் நான் கண்ணீர் விட்டு இருக்கிறேன். இந்த பீடத்தில் வந்து வசனத்தை திறந்தால் என் கண்களில் கண்ணீர் வரும். நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருப்பேன்? அன்பார்ந்த சகோதரி, அப்படிதான் பண்ணிருக்கணும். ஆனா அந்த கண்ணீரை பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நான் நிற்கும் போது என்னை தேற்றக்கூடிய ஒரு வழியை காண்பித்து, என்னை தேற்றிடும் ஒரு அடையாளத்தை காண்பித்து என் பிரசங்கத்தை மறைவிடத்தில் மாத்தினால கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் உங்களை தூக்கி நிறுத்தும் வார்த்தைகளை தந்தாரே. மறைவிடம் நல்ல இடம். I don't want a stage. எனக்கு ஒரு மேடை வேணாம், எனக்கு ஒரு நாற்காலி வேணாம், எனக்கு 4 பேருடைய அனௌன்ஸ்மெண்ட் வேணாம். எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, எனக்கு ஒரு லட்சிய கரை இருக்கு, எனக்கு ஒரு உயர்வு இருக்கு. ஆனா அதை அடையும் வரைக்கும் பக்கத்துல ஒரே சத்தம் தான் சர்ச்சில். அந்த சத்தம் கூட மெல்லமா, சத்தம் வராம, no sound. Don't make noise about me. I have a destiny. பக்கம் சொல்ல, எனக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு சொல்லு. இந்த பக்கம் தட்டி சொல்ல, எனக்கு ஒரு கரை இருக்கு. Don't tell anybody who I am before I reach my purpose.
என் உன்னத நோக்கங்களின் நிறைவுகளில் நான் கால் வைக்கிற வரைக்கும் கர்த்தாவே உன் மறைவிடத்தில் என்னை காத்துக்கொள்ளும். உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்துக் கொள்ளும். 4 பேர் தருகிற சர்டிபிகேட்டுக்காக நான் ஏங்கி நிக்கல. ஆனா உங்க மறைவிடத்திலிருந்து நான் வெளியே வரும்போது நேசகுமாரனே என்று கதறும் ஒரு சத்தம் பரலோகம் சொல்லுமானால் I am anointed. எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஆற்றல் இருக்கு. கோஷி பாஸ்டர் இது அல்ல உங்க அளவு ரொம்ப பெருசு, எனக்கும் தெரியும் அது. ஆனா நான் இந்த நேரம் அதை விரும்பவில்லை. இந்த நேரம் மறைவிடத்தை விரும்புகிறேன். I don't care what people give me certificate. Oh, push me hard. Pastor, நம்ம இத பண்ணோம், அங்க வாங்குவோம், இங்க வாங்க. இப்ப என்ன தள்ளாத. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இப்ப நான் இருப்பது மறைவிடம். I want to dwell in the secret place of the most high God. பக்கத்துல சொல்லுங்க, அவர் எங்க பாஸ்டர் வெளியே கொண்டு வர போறாரு. He hid me. பக்க சொல்லுங்க, அவர் என்ன மறைச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு உன்னை கொன்றிருப்பான், கர்த்தர் உன்னை மறைச்சார். நன்றி உள்ளவங்க யாராவது கையை உயர்த்துங்க. பிசாசு என்னைக்கே உன் குடும்பத்தை வாரிட்டு போயிருப்பான், ஆனா கர்த்தர் உன்னை மறைச்சார். உன் பிள்ளைங்களை என்னைக்கே சாத்தான் நாசமாக்கி இருப்பான், ஆனா கர்த்தர் உன்னை மறைச்சாரு. என்னைக்கே உனக்கு வந்த போராட்டத்துல நீ மென்டல் ஆயிருப்பான, கர்த்தர் உன்னை மறைச்சாரு. என்னைக்கே நீ வாயை கொடுத்து மாட்டியிருப்பான, கர்த்தர் உன்னை பேசாம மறைச்சாரு. நீ வளர்ற வரைக்கும் நீ பேசுற வரைக்கும் நீ செயல்படுகிற வரைக்கும் உன் வளர்ச்சியின் ஆழங்களை கர்த்தர் மறைவிடத்துல வைத்தாரு. பக்கத்துல தட்டி சொல், அவர் என்ன மறைச்சு வச்சிருந்தாரு. அவர் உன்னை மறைக்கலனா சாத்தா உன்னை முடிச்சிருப்பான். அவன் உன்னை மறைக்கலனா வாதை உன்னை வாரிட்டு போயிருக்கும். அவர் உன்னை மறைக்கலனா அந்த வியாதி உன்னை கொண்டு இருக்கும். அவர் உன்னை மறைக்கலனா உனக்கு விரோதமா வச்ச சூனிமனம் உன்னை நாசமாக்கி இருக்கும். அவர் உன்னை மறைச்சாரு. He hid me. என்ன மறைச்சு கொண்டாரு. இப்ப நீ அங்க நடந்துட்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, அவசரப்படாதே. மறைவிடத்தில் இல்லை. இங்க நிற்கும் போது அந்த நிழல் எனக்கு உண்டு, நிழலின் ஆரோக்கியம் எனக்கு உண்டு. நஷ்டங்கள் உண்டு, சேதங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு. ஆனா என்ன மறைக்கிறாரு, என்ன பாதுகாக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா உன்னை பாதுகாக்கிறாரு? நீ லேசுப்பட்ட ஆளா இருந்தா உன்னை விட்டு கொடுத்திருப்பாரு. உன்னை குறித்த நோக்கம் பெரிது, உன் லட்சியம் பெரிது. கையை தட்டியோ உயர்த்தியோ ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா என்ன மறைக்கிறாரு? உன்னை ரொம்ப நேசிக்கிறார். கரங்களை மேல உயர்த்துங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னை கொண்டு ஏதோ ஒன்ன இந்த உலகத்துல சாதிக்கணும்னு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் கனவு கண்டார். அவர் கனவு கண்டதை எவனும் கெடுக்காம இருப்பதற்கு உன்னை கர்த்தர் இதுவரைக்கும் மறைவிடத்துல மறைச்சாரு. இந்த மறைவிடத்தில் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கையை தட்டி உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He anointed but hid me. என்னை மறைத்துக் கொண்டார். எனக்கு வரங்கள் இருந்தது, என்னை மறைத்துக் கொண்டார். எனக்கு வல்லமை இருந்தது, ஆனா மறைத்துக் கொண்டார். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நாளொன்று வருது, உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். மறைவிடத்தில் ஆசீர்வதித்த தெய்வம் இருக்கீங்களா? ஒரு 2-3 ஆமென் சேர்த்து சொன்னா குறைஞ்சா போயிருவீங்க. He is saving the best. பக்கத்துல ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் உன்னை இன்னும் வெளியே கொண்டு வரல. பெஸ்ட் லாஸ்ட்ல தான் கொண்டு வருவாரு. People want to abort your mission. Hold on. இப்பதான் நான் சத்தியத்தினுடைய நடுநிலைக்கு வரப்போகிறேன். உங்களுக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்படி சொல்லி முடிக்க போறேன். மறைவிடத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்ல போறேன். மறைவிடத்தில் இருக்கிற உங்களுக்கு கிரீடத்தை தர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. You have a cross. I have a cross. பக்க சொல்லலாம், இதை சுமந்து தீர்ப்பேன்னு சொல்லு. இந்த பக்கம் தட்டி சொல்லலாம், தப்பிக்க மாட்டேன்னு சொல்லு. துன்பம் வரும்போது நம் சிலுவையை நம்ம சுமக்கும் போது நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன், என்ன தெரியுமாங்க ஈஸி வே, எப்படி இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறேன், நீ தப்பிச்சிக்க கூடாது. அப்பாடா,
நியூ லைஃப் சர்ச்சில் கேட்காத ஒரு ஸ்டேட்மெண்ட். நோ எஸ்கேப், டோன்ட் கோ. பக்கச்சு தொங்கணுமா தொங்கி முடி, சிலுவையா சுமந்து தீர்க்கணும். There's no easy way. இன்னைக்கு என் பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், we have taught them the easy way. Church has taught them everything. Parents நல்ல எஜுகேஷன் கொடுக்குறீங்க, நல்ல கம்ப்யூட்டர், சண்டே ஸ்கூல், மீடியா பேஸ்ட். We teach them everything, but we are not teaching our children suffering. Don't take me wrong, I am not asking suffering, but when we have a cross, உனக்கு எனக்கு ஒரு சிலுவை இருக்குமானால் அந்த சிலுவையை நீனும் நானும் சுமந்துதான் போகணும். சாத்தான் உன்கிட்ட சொல்வான், என்ன பெரிய காரியம், இறங்கிடு நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன தெரியுமா சொல்ல, செத்தாலும் இறங்க மாட்டேன். வேதனை நீங்கிற வரைக்கும், லிசன் லிசன், அந்த வேதனை நீங்கிற வரைக்கும் தாங்கணும்னா வேதனையை தாங்கி வேதனை கடந்து போ. ஏன்னா பக்கத்துல தட்டி சொல்லுவோம், 3வது நாள் சீக்கிரம் வருது. ஆனா இப்படி சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சிலுவையிலிருந்து நீ இறங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் நோக்கம் தவறிடும், உனக்கு வெற்றி கிடையாது, உனக்கு 3வது நாள் கிடையாது. நம்புறீங்களா? உன்னை குறித்து கர்த்தர் மறைவிடத்தில் வைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த உன்னத நோக்கங்களை காண்பேன் விசுவாசி. Hey, in the Good Friday, come on somebody. Hallelujah. எனக்கு இந்த வெள்ளக்காரன் காணத்தரான், அந்த வெள்ளக்காரன் காணத்தரான், கிரீன் கோலி வருது, ப்ளூ க்ளோரி வருது, மஞ்சா க்ளோரி வருது, என்ன க்ளோரி எல்லாம் வருது. நான் சொன்ன எந்த க்ளோரி வந்தாலும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு மறைவிடம் இருக்கு. I have a cross. எனக்கு ஒரு சிலுவை இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு, ஒரு நேரம் இறங்கிடணும்னு தோணுது, காலில் ஆணி குத்துது, என்னால் இதுக்கு மேல தாங்க முடியல. 3ஆம் மணி நேரம் தொடங்கி 6ஆம் மணி நேரமா, 3ஆம் மணி நேரமாச்சு, 4ஆம் மணி நேரமாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இல்ல 5ஆம் மணி நேரமாச்சு. என்னால முடியல, இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சாது 6ஆம் மணி நேரம். ஆனா சொல்லட்டுமா, 6ஆம் மணி நேரத்திற்கு பின்பு உன்னை கர்த்தர் அடுத்த ஒரு வழிக்கு கொண்டு போய் 3வது நாள், come on, go through the pain, go through the suffering, don't give up, don't come out, don't come down, go through it. எத்தனையோ ராத்திரிகள் கலங்கி இருந்த போது நடுராத்திரியில் சாத்தான் என் காதில் தெளிவாய் சொன்னான், உனக்கு இது தேவையில்லை, இந்த ஊழியம் உனக்கு என்ன, இப்ப 2000 ஆத்துமாக்கள் தேவை, உனக்கு எத்தனையோ வழிகளை நான் காமிச்சிருக்கேன், கீழே இறங்கிடு. நான் சொன்னேன் 2000 அல்ல, 2 பேர் மிச்சமா இருந்தாலும் சாத்தானே இந்த சிலுவை விட்டு நான் இறங்க மாட்டேன். எத்தனை பேர் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழுவேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் செத்தாலும் உம்மோடு தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பக்க சொல்லுங்க, குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. கிரீடம் வேணுமா? கிரீடம் வேணுமா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேணும்னு சொல்லுங்க. கிரீடம் வேணுமா? பக்க சிலுவை சுமந்து தீரு. சிலுவையை சுமக்காம கிரீடம் தந்தார்னு வச்சுக்கோ, உன் கழுத்து தாங்காது. ஆழம். இன்னொரு வாட்டி சொல்றேன், சிலுவையை சுமக்காம கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு வச்சுக்கோ, கழுத்து வெயிட்டு தாங்காது. அப்புறம் எப்படி தெரியுமா, இந்த பெரிய மூட்டையை தூக்கி என்ன மாதிரி ஆள் தலைமையில வச்சா எப்படி தெரியுமா, மூட்டை 50 கிலோ தாங்க வேணா தெரியாது, 25 கிலோ நான் சுமந்திருக்கேன், என்னால் முடியும். ஆனா நீங்க 50 கிலோ வச்சா எப்படி ஆடுவேன்? அந்த மாதிரி சிலுவையை சுமக்காம உன் தலையில கிரீடம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆடினா ஆட்டம் என்ன, ஆடி முடிச்சிருவேன். பக்கத்துல சிலுவையை சுமந்து செல். முடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஏதாவது புரியுதா உங்களை? குட் ஃப்ரைடேல ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு. இந்த ஆழம் தான் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுத்தார். That's all I got. That's all I got for this Good Friday. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பீட்டர், சாத்தானே தள்ளிப்போ, என்ன கஷ்டப்பட வேணாம் நான் சொல்றேன், என்ன சிலுவையை சுமக்க வேணாம் நான் சொல்றேன். இல்ல, எனக்கு கிரீடம் வரணும்னா, என் உன்னத நோக்கம் நிறைவேறணும்னா நான் இந்த கஷ்டத்துல தான் போகணும். பீட்டர், நான் முன்னாலே போறேன், நீ என்ன லேசா அடிச்சாங்க, உன்னை தலைகீழ அடிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கம் ஆஃப்டர் மீ. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை, என் சிலுவை நீ சுமக்க முடியாது, உன் சிலுவையை நான் சுமக்க முடியாது. பக்கத்துல உன் சிலுவை வேற,
ஏன் சிலுவை வேற. உன்னை கர்த்தர் ஆயத்தம் பண்றார். உங்க கரங்களை உயர்த்துகளை உங்களை சொல்ல போறேன், கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்றார். உண்மையா ஒண்ணு சொன்னா நீங்க ஆமீன் சொல்வீங்களா? கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு இருந்தா அவர் கஷ்டப்படாம ஊழியக்காரனா ஆகவே முடியாது. இன்னொரு வாட்டி எனக்கு தான் சொல்ல போறேன். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரன் இருக்கிறான்னா அவனை கண்ட நாயெல்லாம் கொலைக்கும். உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், சிலர் அப்படியும் இப்படியும் சொல்லலன்னா நீ உதவாத ஊழியக்காரன். நாங்கள் குட் ஓல்ட் பாய்ஸ். ஹalleluya, glory. உலகத்தை அசைக்கிறவங்க யாரா இங்க இருக்கீங்களா? உன்னை காட்டி கொடுப்பான், உன்னை பின்னாடி குத்துவான், உன்னை பத்தி வேண்டாம பேசுவான், கூட இருந்து குழி பறிப்பான். இதெல்லாம் இருக்கும் போதும் சிலுவையில தொங்கிட்டு, பிதாவே இவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் மனப்பாங்கு உனக்கு இருக்கா? உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நான் கஷ்டப்படணும்னு இயேசு சொன்னார். கஷ்ட வழியில் தான் கர்த்தர் உயர்வை தருகிறார். Peter is trying to rebuke the suffering that is going to come for Jesus, and God now called the rock Peter the devil. Amen. சாத்தானே என்று சொல்லியும் கர்த்தர் அவரை நேசித்தாரே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. பின்னாடி போ சாத்தானே என்று கர்த்தர் சொல்லி முன்னே சென்று சிலுவையை சுமக்க சென்ற என் அருள்நாதர் இயேசு. ஆமென், ஆமென். கஷ்டப்படும் போது இதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பக்க சொல்ல நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. மெச்சூர் கிறிஸ்டியன் யாரா இருக்கீங்களா? ஒரு 7 பேரா? பக்க சொல்ல நான் ரொம்ப உறுதியான கிறிஸ்தவன் சொல்லுங்க. அப்பனா உங்களுக்கு ஒரு நான் ஒண்ணு சொல்ல போறேன். ரொம்ப கஷ்டத்துலதான் நீ சர்ச்சில் டான்ஸ் ஆடுவ. அப்பனா நீ வளர்ந்த கிறிஸ்தவன். கஷ்டம் வந்த உடனே சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ தேர மாட்டேன்னு அர்த்தம். நீ வருவ சர்ச்சில் வந்து கும்பிட்டு போவ, கும்பிட்டு தான் போறவங்க எல்லாரும். ஆனா அகோரத்துல உன் ஷவுட்டே ஒரு தனி ஷவுட். That's the truth. A mature Christian, he behaves differently in the most hard times. கடின பாதையில கூட அவன் பேச்சே ஒரு வித்தியாசம். ஆப்போசிட்டா பேசுவாங்க. நல்ல கண்ணீர் பள்ளத்தாக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா, சாத்தான அவன் அழுவுறான், நீ அழுது சாகுறதுக்கு இப்படி சிரிக்கிற. அதுதான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன். முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் எனக்கு வழி ஆயத்தம் பண்ண போகிறார். நீ கஷ்டத்துல போற, ஆனா கஷ்டத்துல நான் என் கஷ்டத்தை பேச மாட்டேன், கஷ்டத்துல என் வெற்றியை பேசுவேன். நான் முதல்ல போறேன். பிள்ளைங்களே, சீஷர்களே, நீங்க பின்னாடி வாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. என உங்களை நான் என் உள்ளம் கையில் ஏந்தி உள்ளேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முடிக்கணும். இப்படி காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சிலுவை பத்தி சொல்லணும். அப்புறம் குட் ஃப்ரைடே சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிருங்க. பாருங்க, 2 சிலுவைக்கு நடுவுல தான் இயேசுவை வச்சாங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியல, உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. நடுவுல இயேசு, நடுவுல இயேசு, 2 கல்லர்கள், 2 கள்ளம் மத்தியில ஒரு உத்தமர், 2 பாவிகளுக்கு நடுவுல ஒரு பரிசுத்தர். இப்போ சிலுவையில தொங்குறாங்க, காலை உடைக்க வராங்க. காலை, ஆமென். ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை படிச்சேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய ஆழங்கள் உண்டு. அதில் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். இந்த சிலுவையில் இப்படி ஆணியில தொங்கிட்டு என்ன பண்ணுவாங்களா, இந்த காலை வச்சுட்டு இப்படி ஊனி ஊனி பண்ணுவாங்களாம். ஊனி பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, தங்கள் மரணத்தின் நேரத்தை குறைக்கிறார்கள். அப்படியே தொங்கிட்டா செத்துருவான். ஏன்னா ஜாயிண்ட் எல்லாம் கலந்து போயிடும். அப்ப இப்படி ஊனி அந்த ஆணி வலிச்சாலும் அந்த வலி அங்க நிக்க அந்த எலும்பை தாங்கிட்டு நிப்பானா, அது நிக்க அவனுடைய சாகும் நேரத்தை என்ன பண்றான், குறைக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்களா, ரோம போர்ச்சை வந்து இது காலை உடைச்சிருவான். பட்டாக்குன்னு உடைச்சிருவான் காலை. உடைச்சதுக்கு அப்புறம் ஊன முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகும், சீக்கிரமா செத்துருவான்.
ஆகையால் இந்த கள்ளர்கள் ஊனி ஊனி நிற்கிறார்கள். எதுக்காக? தங்கள் சாகும் நேரத்தை தங்கள் கஷ்டப்பாடின் பாதையில ஒப்பு கொடுக்காம போராடி எப்படியாவது வெளியே வர முடியுமா, குதிக்க முடியுமா என்று 2 கள்ளர் காலையும் உடைத்தார்கள். ஒரு பங்கில் பார்த்தால் எதற்கு இந்த கால்களை உடைக்க வேண்டும் என்றால், வேத புத்தகத்தில் ஆட்டுக்குட்டியின் கால்கள் எதுவும் சேதப்பட்டிருக்க கூடாது என்று சொன்ன வார்த்தை நிறைவேறணும். 2வதாக, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 கள்ளர் காலையும் உடைத்து விட்டு இயேசுவின் காலை உடைக்க வந்தார்களாம். அவர்கள் ஏற்கனவே மரித்து போயிருந்தார். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் இதுல இருந்து இறங்கவே விரும்பல, இதுல இருந்து நான் முடிக்க வேண்டியதை முடிச்சுதான். அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? He completely became obedient unto death. மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினதால் he dealt with the cross completely. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He did not delay his death. He wanted to go through it. He wanted to finish it and he finished it well. உங்க வாழ்க்கையில நீங்கள் சிலுவை கடந்து போகும்போது, don't pull off your nails. Submit to God. Stay through the pain. Go through the suffering. Stay in it. Keep praising. Don't quit. Don't be depressed. Don't hurry up and die. Don't just throw in the towel and shout something. Hold on and stay on the cross. God will take good care of you. உன்னை குறித்த உன்னத நோக்கங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு சொன்னார், யார் சிலுவை சுமந்துட்டு வரான்? முடிச்சிட்டேன். பக்க சொல்லுங்க, உன் சிலுவைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரதரை ஒரு முறை சந்தித்தேன். அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னன்னு கேட்டார். இதுதாங்க என் ப்ராப்ளம். அது ரொம்ப லேசுங்க. என்னங்க, நான் 10 நாளா தூங்காம இருக்கேன். அவருக்கு என்னவா? அப்பதான் சொன்ன, சாத்தானே, உன் சிலுவை வேற, என் சிலுவை, என் பிரச்சனை உனக்கு எப்படி இருக்கு? அப்புறம் அவரு என்கிட்ட சொன்னாரா, அது என்ன பிரதர் பெரிய விஷயம், நீ சுமக்கிற சிலுவை நான் சுமக்க முடியாது, என் சிலுவை வேற, உன் சிலுவை வேற, உன் சிலுவைய நீ சுமக்கணும். பாஸ்டர் என் சிலுவை என்னன்னு எனக்கே தெரியல, ஒரு 2-3 சொல்றேன், ஒருவேளை தெரியாம இருந்தா யாருக்கு தெரியும்? நீ கட்டினி ஒரு புருஷன் அழகா, அவன் அனுதினமும் உனக்கு கொடுக்கிற குடைச்சல், அதுதான் உனக்கு சிலுவை என்றால் அங்கே தொங்கி சாவு. எனக்கு ஒரு ஆமீன் கூட வர இல்லை. இல்ல சிலருக்கு கட்டின மனைவி, கட்டின 4 நாள் தான் பாஸ்டர் நல்லா இருந்தா, 4 நாள் ஏஞ்சல் மாதிரி இருந்தா, 4வது நாள் இன்று வரைக்கும் பிசாசாக தான் இருந்திருக்கிறாள். மை வேர்ட் டு யூ, அந்த பிசாசு கூடயே சாவு. அந்த 2 குழந்தை பெத்தெடுத்தியே, அதுங்களை பார்த்து திசை திரும்பாமல் லட்சியத்தை பிள்ளைங்க மேல வச்சு அந்த குடும்பத்தை, எனக்கு தெரியும் நீங்க ஆமேன்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு சிலுவை சொல்லிடுறேங்க, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பெத்து வளர்த்து கோழிப்பட்ட புக்கேட்ட கொடுத்து வாயில தேனை தேய்ச்சு எம்ஜிஆர் மாதிரி சிகப்பா இருக்கணும்னு கோல்ட தேன்ல உரசி வாயில தேய்ச்சு வளர்த்து, பணம் இல்லாத போது வட்டிக்கு காசு வாங்கி ஃபீஸ கொடுத்து படிக்க வச்சு இன்ஜினியரா மாத்தி நல்லா கட்டி வளர்த்து கொழுக்க கொழுக்க புள்ளன்னு வளர்த்து, இப்போ வளர்த்த கடா மாறில் பாயுதடா. ஆனா அந்த வளர்த்த பிள்ளை இன்னைக்கு உனக்கு சிலுவையா இருந்தாலும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டே, மிச்சத்தெல்லாம் சொல்லணுமா? இன்னொரு 10 சொல்லலாமா? சிலர் இருந்து வெளியே போயிருவீங்க, ஆகையால் நான் சொல்ல விரும்ப இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Your cross may be your child, your cross may be your spouse, your cross may be your finances, your cross may be a disease in the body. I don't know what you're going through, but my God stayed upon the cross. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் கடைசி பெருமை அந்த சிலுவையில் அறையப்படும் வரைக்கும் அந்த சிலுவையில் தொங்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அந்த சிலுவையில் தொங்கினார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அந்த சிலுவையில் தொங்கினார். அங்கே தொங்கும் போது பலவீனத்தில் அவர் வாயை திறந்து பலனை பேசினார். While he was still hanging on the cross. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? This statement everyone must write.
while you are hanging on the cross, maintain your focus. எழுதிட்டீங்களா இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல எழுதிருங்க, எனக்கு டிரான்ஸ்லேஷன் சரியா தெரியாது. சிலுவையினூடே நீ போகும்போது உன்னுடைய ஃபோக்கஸ மெயின்டைன் பண்ணிக்கோ. இயேசு தொங்குகிறார், எல்லாரும் ஏளனம் பண்ணுகிறார்கள், சிரிக்கிறார்கள், களையாடுகிறார்கள், தன்னுடைய துணியை துண்டு போடுகிறார்கள். அவருடைய வஸ்திரத்தை கிழித்து துண்டு போடு சீட்டு போடும் போது இயேசு அவங்களுடைய சிந்தை சிதறாதவராய் சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் தன்னை விட்டு விலகி போனார்கள். he is maintaining his focus. அகோரமான அடிகள், வேதனைகள், கைகள் கால்களில் பெரிய ஆணிகள் கடாவி இருக்கிறார்கள், சர்ரம் முழுவதும் ரத்தம் சிந்தி மிகுந்த வேதனையை தாங்குகிறார். ஆனால் அந்த நேரத்திலும் சிந்தை சிதறாத இயேசு சொல்கிறார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். எல்லாரும் சிதறி நின்று சீஷர்லாம் ஓடி ஒளிந்த போதும் அவருடைய போக்கஸை மெயின்டைன் பண்ணி சொல்கிறார், இந்த நேரத்திலும் அடாப்ஷன் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அத்தனை பாடுகளையும் சகிக்கும் போது சிந்தனை சிதறாதவர்களாய், அவர் லட்சியத்தை தவறாதவர்களாய், லட்சிய வார்த்தைகளை சொல்லி பலவீனத்தை பேசாமல் பலனை பேசக்கூடிய, சிலுவையை நீ சுமந்து செல்லும் போதும், சிலுவையை நீ தாங்கும் போதும், கஷ்ட பாதையில செல்லும் போதும், கஷ்டம் சொல்வதை நீ சொல்லாமல் கர்த்தர் சொல்வதை சொல்லக்கூடிய, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா யாராவது? You got to speak healing. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பணமே இல்லாத போது செழிப்பை பேசுவேன்னு சொல்றவங்க யாராவது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You got to speak resurrection in the midst of crucifixion. ஆண்டவர் அந்த இடத்துல மன்னிப்பை பேசி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். முடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன், உங்க சிலுவை என்னவோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்த அன்பு தாயே, தகப்பனே, அருமை சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, உன் சிலுவை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதை கடந்து நீ போகணும். இயேசு சகித்தார், சகித்து போ. உன்னை மறைவிடத்துல வைக்கிறார்னா உன்னை குறித்த உன்னத நோக்கங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை இயேசு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். 3 பேரை பார்த்து கையை நீட்டி சொல்லு, 3வது நாள் சீக்கிரம் வருது அப்படின்னு. In 3 days he is going to raise you up back. நான் இத தீர்க்க தரிசனமா சொல்றேன். 3 நாள்ல கர்த்தர் உன்னை மீண்டும் எழுப்ப போகிறார். உன்னத நோக்கங்கள் நிறைவேற போகிறது. ஒரு டெலிவரி from God வரப்போகிறது. இந்த அறையில் இருக்கிற அநேகரை பார்த்து சொல்கிறேன், go through the real challenges. உன் சவால்களை கண்டு விலகி ஓடாத, கடந்து போ. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஷூவை கலட்டிட்டு எங்க ஓடலான்னு கலங்கி நிக்காத, இருக்கிற பலத்தோடு போராட்டத்தை செய். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அந்த முடிவை காணுகிற வரைக்கும், சிலுவையாயிருந்தாலும், நஷ்டமாயிருந்தாலும், கஷ்டமாயிருந்தாலும், ஒவ்வொரு உயர்வுகளையும் காணும் வரைக்கும், சிலுவையில் தொங்கினாலும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இந்த நியூ லைஃப் சர்ச்ல இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Stay on the cross. Maintain focus. கஷ்டம் வந்தோன்னே லட்சியம் தவறின விசுவாசிகள் எத்தனை பேர் இன்னைக்கு உருப்படாம போயிட்டாங்க. நம்ம வளரணுமா, நம்ம செழிக்கணுமா, நம்ம அந்த ஜெட் பிளைனை வாங்கணுமா, நம்ம அந்த அளவு அபிஷேகத்தை காணணுமா, இந்த காரியத்தை நல்லா முடிக்கணுமா, பக்கத்துல இந்த கஷ்டத்துல செதறாத. யாரோ ஒருத்தர் விட்டு போயிட்டான் என்னப்போ, பக்கத்துல விட்டு போயிட்டான்ல, உன் வேலையை நீ பாரு. அவன் விட்டு போயிட்டான் அப்படியே அவர் சொல்லி அப்புறம் அவரே மென்டல் ஆக்கிறார். விட்டு போயிட்டான். அப்புறம் பிரிட்ஜு கடியில போய் தாடி வளர்த்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறது. விட்டு போயிட்டான். நீ பண்டார விசுவாசி, உனக்கு எதுக்கு விட்டு போயிட்டான்? மெயின்டைன் ஃபோக்கஸ். இயேசு சிலுவையில் எல்லாம் வேதனை, ஆனா அவருடைய ஃபோக்கஸ், இதோ உன் தாய், இதோ உன் மகன், பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும், தாகமா இருக்கிறேன். ஏலி ஏலி லமா, அந்த 7 வார்த்தையும் உன்னதமான நோக்கங்கள். இட் இஸ் சோ டீப். 7 வார்த்தை அடுத்த வருஷம் நான் பேச போறேன். ஏன்னா ஆழம். இப்ப அடுத்த ஒரு ஆழம் போற பாருங்க. கர்த்தர் சிந்தை சிதறாதவராய், லட்சியம் தவறாதவராய் சிலுவை தொங்கின பக்கத்துல கஷ்டப்படுறல, சும்மா ஆடாத, அசையாத, நில்லு. ரத்தம் வரட்டும். அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பல கோடிகளை உருவாக்குகிற, every pain, every drop of blood, every sweat,
நான் ஒன்னு சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்வீங்களா? நீ வடிச்ச ஒரு வேர்வை கூட வீணா போகாது. நீ ராத்திரில யாருக்கும் தெரியாம என்ன கஷ்டமோ நீ தன்ன குப்பையா கூட இருக்கலாம், ஆனா அழுதிய தேவ புள்ளை அந்த கண்ணீர் வீணா போகாது. ஆனா அந்த வேதனையில பைபிளை புடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்த பாத்தியா, சிலுவையை சுமந்துக்கிட்டு, மூணாவது நாள் சீக்கிரமாய் வருகிறது. எப்படியும் பரலோகத்தில் உங்களை சந்திப்பேன். I will see you. எனக்கு தெரியுங்க உங்களை சந்திப்பேங்க. ஐயா மூஞ்ச பாரு, சிலதெல்லாம் வர்ற ஐடியாலே இல்லையா? இன்னொரு வாட்டி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க. சிலுவையை நான் சுமந்தேன். நிறைய நேரம் சாத்தான் சொன்னா இறங்கிடு, கீழே இறங்கிடு, கீழே இறங்கிடு, பைத்தியமாடா நீ, ஆணிய புடுங்கிட்டு கீழே இறங்கிடு. I said no, நான் நிக்கிறேன். நான் நின்றதுனால, சிலுவையை சுமந்ததுனால 12,000 பேருக்கு ஞானசானம் கொடுக்கிற கிருபை கர்த்தர் தந்தாரு. அடுத்த 5 வருஷத்துல இன்னொரு 25,000 பேரை தண்ணீர் மூழ்கல அமைதியா மறைவிடத்தில் இருந்து சாத்தான் கோட்டைகளை தகர்க்கிற ஒரு சபையாக நம்ம வளரணும்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்த குட் ஃப்ரைடே நாளில் கையை தட்டி, go through the cross, stay on the cross, maintain focus. நல்லா அப்படி நிமிர்ந்து உட்கார்வாளு, அப்படி தலையை உயர்த்திக்கோ. சொல்லி என்ன ஆனாலும் நான் அப்படிதான் பார்ப்பேன். திரளான சாட்சிகளுக்கு நடுவே கர்த்தரை பிரகாசிக்கிற. Keep moving forward. Stay on the cross. All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, His presence daily live.